நீ சொல்றதுதான் சரி. எதுக்காக நான் கண்டவனை அனுப்பணும்? ஏன் கையால அந்த எசக்கிய கொன்னாத்தான் ஏன் ஆத்திரம் அடங்கும். என் கையால அவளை கொன்னு போட்டாதான் இப்ப நடந்த அவமானத்துக்கு ஒரு சரியான பதிலா இருக்கும். நானே கொல்லுதேன். அந்த எசக்கியை என் கையால நானே கொல்லுவேன். நான் பட்ட அம்புட்ட அவமானத்தையும் இந்த ஒரே கொலையால தொடச்சி போட்டுருவேன். அப்படி சொல்லல, என் தம்பின்னா தம்பி தான். ஆமா, கேட்டி வீரா, முத்துப்பாண்டி எங்க? அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்க ரூமா? அவனுக்கு எங்க ரூம் இருக்கு? ஸ்டோர் ரூம், அங்கதான் இருக்காங்க. வால போய் பாப்போம். சரிம்மா. அத்தை. ஹலே பாண்டி மாமா, என்னல பண்ணிக்கிட்டு இருக்க? மா, ஒரே தூசியா இருக்குமா. நீ எதுக்கு இங்க வந்த? சொல்லிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். வா வாமா. டேய் வாடா. சரி நல்ல வால வா. ஹலே சம்முவா. ஏன் அத்தை, ஏதாச்சும் காசு ஏதாச்சும் வந்துச்சா? ஏன் இப்படி இரும்புத? ஏலே என்னல இது? வந்ததுமே என் புள்ளைக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்கிய? ஏம்ல டாக்டர், உன் அம்மா என்ன சொல்லுது? அவங்க அருமை மகன் ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான்ல, அத கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? மா, யாரும் என்ன எதுவும் சொல்லல. எனக்கும் இவளுக்கும் ரூம் வேணாமா. அதான் அந்த பக்கம் இருக்கிற ஸ்டோர் ரூமை நாங்களே சுத்தம் பண்ணிக்கிறோம். முதல்ல நீ என்னோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தியா இல்லையா? அண்ணே, அந்த சூட் கேஸ்ல உன்னோட யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸு எல்லாமே அதில் தானே இருக்கு. மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சுண்ணே. சொல்லியிருந்தா நாங்களே கிளீன் பண்ணிப்போம்ல. இதுல என்ன மச்சா இருக்கு? எங்க ரூமு நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம். மா, வந்தது வராததுமா குடும்பத்துல பிரச்சனை இழுத்து விட பாக்குறியா? இது உனக்கே நியாயமா சொல்லு? யாரு? நானா? பிரச்சனை இழுத்து விட்டா என்ன சும்மா விட்டுருவாளா? அதான் 4 பேத்த கூடவே வச்சிருக்கானே. இவனை ஏதாவது சொன்னா 4 தங்கச்சிங்களும் வேப்பலையோட என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாளுங்க. அத்தான் கண்ணை காட்டினா போதுமே, 4 தங்கச்சியும் வரிசையில வந்து நிப்பாங்க. போதும்பா, 2 பேரும் சேர்ந்து என் பிள்ளைகள் மேல கண்ணை போட்டுருக்கீங்க. அத்தை இந்தாங்க காபி. குடு குடு. சிவபாலா, இந்தா உனக்கு சீனி கூடுதலா போட்ட காபி. இந்தா. தேங்க்ஸ். ஆமா, எங்க ரத்னாவை காணோம்? இன்னைக்கு பிடிஏ மீட்டிங் இருக்குல்ல, அதான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஏலே கனி, நீ ஸ்கூல் போல? அப்பா காலையிலே மீட்டிங்க்கு போய் தலையை காமிச்சிட்டு வந்துட்டாரு. அதான் எனக்கு லீவு. ஹேலே முத்துப்பாண்டி, உடம்பெல்லாம் அழுக்கா பாக்குறதுக்கே ரொம்ப கன்றாவியா இருக்கல. முதல்ல போய் குளிச்சுட்டு வா. சம்மு ரூமை சுத்தம் பண்ணி தருவான். நாங்க சொன்னோம், அத்தான் கேட்டாதானே. அவரு இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு ஆபீசரா வேற வரப்போகுதாரு. அவரு பேச்ச மீற முடியுமா? என்னல சொல்லுத? உனக்கு ஆர்டர் வந்துருச்சா? இல்லத்த, சீக்கிரம் வந்துரும்ல. அப்போ மாமா கீழே தானே நான் வேலை செய்ய வேண்டி வரும். அதான் சொன்னேன். மா, நீ சும்மா இருமா. இன்னும் கொஞ்சம் தான் கிளீன் பண்ணணும். முடிச்சிட்டு மொத்தமா குளிச்சுக்கிறேன். சக்கி, மாமா அம்மா பேசிக்கிட்டு இருக்கட்டும், நான் போய் வேலையை பார்ப்போம்ல. வா பாண்டி, ஒரு நிமிஷம். அச்சா, அம்மா சொல்லுது, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்ல இது வேற விஷயம். ஏம்ல பரணி, நீ சொல்லுதியா? டே, மாமா தான் சொல்லணும்னாரு. மாமா நீங்களே சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல மர்மோன. எத்தா, நாளைக்கு நம்ம காட்டு கோயில கடா வெட்டுறோம், கறி விருந்து. நீயும் சிவபாலனும் கண்டிப்பா வந்துடணும். மாமா நிஜமாவா? எத்தனை கடை வெட்டுறீங்க? இல்லே, ஒரு கடாதாம்ல. நம்ம நெருங்கிய சொந்த மட்டும்தான் வரேன். மறக்காம வந்துரு. கடா வெட்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த தண்ணி குழம்புக்காகவே வந்துட வேண்டியதானே. இப்ப என்னன்னு கெடா வெட்டி வச்சிருக்க? அத்த, பாண்டி அசைக்க ஒன்று செஞ்சு சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். காட்டு முனி கண்ணை திறந்துட்டான். அவனுக்கு நம்ம செய்யாண்டாமா? ஆலங்காத்தால அப்ப முருகனுக்கு ஒரு பூஜையை போட்டு நேரா கடா வெட்டு தான். நீங்க எப்படி இங்க வந்துட்டு இங்க இருந்து வர்றீங்களா இல்ல நேரா அப்படியே வந்துடுறீங்களா?
மா அதான் அண்ணன் இங்க வந்துட்டான்ல, நீயும் சிவபாலனும் இனிமே அங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? பேசாம 2 பேரும் இங்கேயே வந்துடலாம்ல. ஆமா அத்தை, நீ இன்னும் புல்லு கல்லு என் புருஷன் தான் தெய்வம்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காம நீயும் எங்களோட சேர்ந்து வந்து வாழலாம்ல. ஆமாண்ணே, சிவபாலன் மாமா இங்க வந்துடுச்சுன்னா டெய்லி என்ன பைக்ல கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுவாங்கல்ல. என்னத்துல செய்ய? இன்னும் இவன் இருக்கானே, இவனுக்கு வேலை கிடைக்கணும். வீராவை இவனுக்கு கட்டி வச்சுட்டா இவனும் வெளியில வந்துருவான், நானும் கூடவே வந்துருவேன். மா, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அத்தை, நீ பாட்டுக்கு என்னத்தையாவது உளறிட்டு போயிடாத. ஏத்தா பாக்கியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் நல்லா தானே இருக்கு. என்னடா இப்போ என்ன நல்லா இருக்கு? ஏன் உங்க 2 பேருக்கு வேலையே கிடையாதா? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்க பாக்குறீங்களா? அந்த ஆளை பழி வாங்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் ஜோபாலுக்கு வெளியில வேற பொண்ணு கிடைக்காதா? இல்ல வீராக்கு வேற மாப்பிள்ள கிடைக்காதா என்ன? அதுக்காக உடனே இன்னொருத்தையும் கொண்டு போய் எங்க பலி கொடுக்க சொல்லுதீரா? என்னது பலி கொடுக்குதியா? ஏயா, உன் தங்கச்சிக்காக உலகத்துல இல்லாத வழக்கமா நானே இங்க வந்திருக்கேன். நீங்க என்னடானா பலி கொடுக்கேன்னு சொல்லிதீங்க. என்ன பாண்டே, உலகன்றதுன்னா நம்ம திருச்செந்தூரா? உலகத்துல ஒரு புள்ளி தான் திருச்செந்தூர். மொத்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏன்னா உலகமாக அதிசயம் பண்ண மாதிரிலாம் சொல்ற. உலகத்துல பொண்ணுங்களாம் எப்படி முன்னேறி போயிட்டு இருக்காளுவ, எப்படி இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காளுவ. நீ என்ன பொண்ணு வீட்டுல வந்து வாழ்றத உலகமாக அதிசயம் மாதிரி சொல்லுத? உலகத்துல யாரும் பண்ணது இல்லாத மாதிரி பேசுத. டேய், நீ சும்மா இருக்க மாட்டியா? மா அதெல்லாம் இப்ப யோசிக்க முடியாதுமா, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. முதல்ல சிவபால எசக்கையை கட்டிக்க தானே ஆசைப்பட்டான். ஆனா அண்ணன் தாலி கட்டினதும் அண்ணின்னு அவளை ஏத்துக்கிட்டான். இப்போ வீராவை கட்டிக்கிட்டு அவனும் இங்க வந்தா சரியா இருக்குமா சொல்லு? ஏன் மைனி, முத்துப்பாண்டி மாமா முதல்ல ரத்தனா அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாக. இப்போ எசக்கி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலையா? இங்க வா. பரீட்சை வருது படிடா. தேவலாம் பெரியவங்க மாதிரி குறுக்க வந்து ஏதாச்சும் நொட்டு சொல்லிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். பரீட்சை வரப்போத படிச்ச நீ பேசுறா உழைச்சு 3 நாளா விடல பேச்ச. வயசுக்கு ஏத்த பேச்சா பேச நீ. ரூம்குள்ள பேசினாலும் ஒட்டு கேட்டு கமெண்ட் அடிக்க நீ. ஏன்னா இதப்பா அது தேவலாம் பேசாவ. ஐயா, இவன் தான் நான் சொன்ன ஆளு. என்னலே சனியா எல்லா விஷயமும் சொன்னால? ஆமாய்யா, நான் சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இல்லே, செய்ய போகுது பெரிய வேலை. நான் ஒரு பொம்பளை புள்ளைய வெட்ட போகுதேன். நான் வெட்டின உடனேயே அந்த அருவாளை உன் கையில கொடுத்துருவேன். நீ நேர போய் போல்ஸ்ல சரண்டர் ஆயிடு. எனக்கு தொழிலே அதான்யா. ஏலே இத பாரு, என் தம்பி வெட்ட போறது இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய, அதாவது இவரோட சொந்த மருமவளை. இந்த பாருல, மத்த கேஸ் மாதிரி இத சும்மா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. என் மருமகன் இருக்கானே, அவன் இன்ஸ்பெக்டர், ஏற்கனவே ரொம்ப கோவக்காரன். பொண்டாட்டி செத்த கேஸ்னா உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை அப்படியே 2ஆ வகுந்து பொழந்து எடுத்துருவான். அடிக்கு நீ பயந்துகிட்டு எல்லாத்தையும் ஒளறி கொட்டிடக்கூடாது, சரியா? அதா எல்லாம் தெளிவா சொல்லித்தான் கூட்டு வந்திருக்காதா. ஆளு அடிக்கு அஞ்சுதவன் கிடையாது. கல்லூலி மங்க நம்பி பொறுப்பை கொடுக்கலாம். அப்ப சரியில்ல தரு ஐயா, நாளைக்கு காலையில காட்டுக்கோயில்ல கடா வெட்டி பொங்க வைக்க போறாங்க. அவங்க கடா வெட்டுறதுக்கு முன்னாடி நான் இல்லை அந்த எசக்கிய பத்தி எல்லாம் சொல்லிட்டலாம். ஐயா சொல்லிட்டேயா? அந்த எசக்கிய நான் வெட்ட போகுதேன். கரெக்டா அந்த நேரத்துக்கு நீ அங்கிட்டு வந்துடணும், புரியுதா? இது வந்து அட்வான்ஸ். சரிங்க, நான் வந்துடுறேன். நீ மட்டும் கரெக்டா வந்து சரண்டர் ஆகலேன்னு வைக்கி, உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு நான் உள்ளார போயிடுவேன்.
பார்த்துக்க. ஐயா நான் சொல்ல தப்புனதே இல்லை. சரண்டர் ஆனால் தானே பாக்கி பணம் கிடைக்கும். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த புத்தி இருக்கணும். ஐயா ஒரே ஒரு உதவி நீங்கள் மறக்காமல் செய்யணும். நல்ல லாயரை வச்சு என்னை வெளியே மட்டும் எடுத்துருங்க, அது போதும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ கிளம்பு. அப்போ வரங்க. பணத்தை உள்ளவை உள்ளவை. அக்கா, எல்லா ஏற்பாடும் டான் டான்னு நடக்குது. அந்த எசக்கிக்கு சங்குதான்க்கா. இல்ல அந்த கோயில் செவரு ரொம்ப பலகீனமா இருக்குல்ல. எந்த மலைக்கு எப்ப இடிஞ்சு விழுனே தெரியாது. அத ஒரு மனுவை போட்டு சரி பண்ற வழியை பாரு. என்ன இல்லைன்னா யார் மேலேயாவது விழுந்துற போது திருவிழா வர வருது இல்ல. இல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காதுல கேட்காத மாதிரி இருக்க. இப்போ போட முடியும். சொத்த திங்கவா, சொத்த தின்ட்டு நாளைக்கு போடவா. உன்ட்ட மனுஷன் பேசணும். எசக்கி நீ உட்காரு. பரிமாறத்துக்கு எதுக்கு 3 பேரு? வீரா பரணி நீ உட்காரு, நான் சாப்பாடு வைக்கிறேன். அட நீ அண்ணன் கூட உட்காருட்டி, நான் பரிமாறுதேன். ஏண்டி தினமும் நான் தானே பரிமாறுறேன். நான் ரத்னா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ உட்காரு. சரியா போச்சு. என்ன விளையாடுறீங்களா? மரியாதையா நீங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்காரங்க பக்கத்துல உட்காருங்க. நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. உட்காருங்க. எசக்கி உட்காரு. பரணி நீ உட்காரு. உங்க பஞ்சாயத்து முடிச்சு சாப்பாடு போடுங்க. உட்காருட்டி. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. இந்த வாங்க. என்னல இது ஒரே சைவமா தெரியுது. ஒரு எலும்பு கூட கண்ணுக்கு படல. அது ஒண்ணும் இல்ல பாண்டி, நாளைக்கு கடா வெட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையிலே நாம செந்துராங் கோயிலுக்கு வேற போயிட்டு போனேன். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்வா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓ அது ஒண்ணு இருக்குல்ல. சரி எசக்கி என்னடி இது? சோத்து பார்த்து சாப்பிட மாட்டியா? பாவம் டே அத்தை, அது சாப்பிட்டுச்சோ இல்லையோ தெரியலையே. ஏடி பாக்கியாக்கு என்ன வயிறு இல்லையா? பசிச்சா சாப்பிட மாட்டாளா? அதெல்லாம் சாப்பிட்டுருப்பா. நீ நிம்மதியா சாப்பிடு. மர்மோன பாத்தீங்களா, எசக்கி என்னமோ இங்கதான் இருக்கா. ஆனா நினப்பு பூரா உங்க வீட்டு மேல இருக்கு அவளுக்கு. வீடுன்னதும் என் அப்பா ஞாபகம் தான் வருது. அந்த ஆளு நிச்சயம் பயங்கர கோபத்துல இருப்பாப்ல. கோவம் கூட என் மேலதான் இருக்கேன். கோல வெறியில இருப்பா அப்படி. இல்ல அவரை பத்தி உனக்கு தெரியாது. முழு கோபமும் என் மேலதான் இருக்கும். துரோகி துரோகின்னு கத்திக்கிட்டே கிடப்பாரு. ஆமா சண்முகம், அம்மா சொன்னாங்க முத்துப்பாண்டி தான் துரோகின்னு திட்டிக்கிட்டே இருந்தாராம். உங்க அப்பனுக்கு வேற என்ன வேலை? செய்யறதெல்லாம் பிராடுத்தனா. மாட்டிக்கிட்டா அடுத்தவன் மேல கோவப்படுறது, பழிய போடுறது. இதே பொழப்பு தானே அந்த ஆளுக்கு. ஆனா நிச்சயம் அப்பா உங்க 2 பேரை விட எசக்கி மேலதான் கோவமா இருப்பாருன்னு தோணுது. ஆமா ஆமா, சும்மாவே அவருக்கு என்ன பார்த்தாலே பத்திக்கும். இப்ப மாமா வேற இங்க வந்துட்டாவலா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவாவு. ஏமா அந்த மனுஷன் யார் மேலதான் பாசமா இருந்தாரு? எப்ப பாரு கோவமா தான் இருப்பாரு. கரெக்டா சொன்ன. தண்ணி குடிங்க. என்ன மர்மோன பார்த்து சாப்பிட கூடாதா? மாமா தண்ணி குடிங்க. பார்த்து சாப்பிட மாட்டியலா? ஒண்ணு இல்ல. இப்ப என்னத்துக்கு இம்பிட்டு பதட்டம்? பின்ன பொறையர்னா பதற மாட்டாவளா? இதுவே எங்க வீட்டுல பொறையர் இருந்தா எங்க அம்மா பதறுவாங்க. எசிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ பதறுவா. ஆனா இங்க மொத்த குடும்பமும் பதறீங்களே. ஏன்னா இப்ப நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆள் இல்ல.
இப்போதாமையா தெரியுது எப்படி கஷ்டம் வந்தாலும் நீங்க எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அதான் நீ இங்க வந்துட்டல்ல, இனிமே நீயும் சந்தோஷமா தான் இருப்ப, கவலையே படாத. இந்த வீட்ல எதுக்கு குறை இருக்கோ இல்லையோ, சந்தோஷத்துக்கு எந்த குறையுமே இருக்காது. பாண்டே, நம்ம வேலை விஷயமா வெளியில போவான். 1008 பிக்கலு பிடுங்கலு எல்லாம் இருக்கேன். ஆனா வீட்டுக்கு வந்தோம்னா தாய் மடியில வந்து படுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குண்ணே. நிச்சயமா இந்த வீட்டுல உனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும். என்னால இப்போ அதை உணர முடியுது மச்சான். பாண்டி, நமக்கு காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க, அம்மா அப்பா, கூட பிறந்தவங்க, கட்டின பொண்டாட்டி, கூட வேலை செய்யறவங்க, உன் மேல அன்பா இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலே போதும். அவங்க சந்தோஷமே நம்ம மனசுல சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். நீ வேணா பாரு, முன்ன மாதிரி இல்லாம நீ நல்லா சிரிச்ச மனுஷனா மாற போறியா இல்லையான்ட்டு. இப்பவே அண்ணன் முகத்துல சிரிப்பு வந்து ஒட்டிக்கிச்சு. சண்முகம், இனி இவன் மாறிடுவான். முதல்ல எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு பாக்கியாவை கூப்பிட்டு சுத்தி போட சொல்லுங்கடா. அம்பிட்டு கண்ணு போட்டுருக்கோம். ஏண்டி வீரா, அப்பா, அந்த பொரியல் எடுத்து வை. சரிப்பா. சனியண்ணே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயா வருவாரா? யோ, ஒரு காரியம்னு வந்துட்டா ஐயாவுக்கு சோறு தூக்கம்னு எதுவுமே கிடையாது. செஞ்சு முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவரு உறங்கவும் மாட்டாரு, உறங்கவும் முடியாது. ஐயாவுக்கு 100 ஆயுசு. பேசி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க பாரு. ஐயோ மாமா, என்னாச்சு? புளிச்ச இப்ப மாதிரி தெரியுதே, நெஞ்சு கரிக்குதோ? நான் வேணா இஞ்சி தட்டி போட்டு மோர் கடைஞ்சு கொண்டாரவா? இல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டாரவா? ஏண்டி, மொத்த குடும்பமும் இப்படித்தான் இருப்பீங்களா? இங்க என்னடானா எனக்கு பொறையறதுக்கே எல்லாரும் என்னவோ இடி விழுந்த மாதிரி பதறனீங்க. இப்ப என்னடானா சின்னதா ஒரு ஏப்பம் தான் விட்டேன், அதுக்கு ஏண்டி இப்படி பதற? சும்மா இருங்க மாமா, உங்களுக்கு ஒண்ணுனா எங்களுக்கு பதறாதா? ஐயோ சாமி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன ஆளை விட்டு உறக்கம் வருது. மாமா, அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கேன், 2 நாள்ல ஏசி, கட்டிலு, தலகாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏசியா? ஏண்டி? அந்த வீட்ல ஏசில தானே உறங்குவீங்க, இங்க வெறும் பேனு தானே இருக்கு, அதுதான். ஏண்டி உசுர வாங்குத? ஏசி கீசி எல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஃபேனே போதும். சரி சரி, அப்புறமா இத பத்தி எல்லாம் பேசிக்கிடுவோம். நீங்க முதல்ல உறங்குங்க, படுக்கையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்க குடிக்க இந்தா தண்ணி இங்க வச்சிருக்கேன். நடுராத்திரி பாத்ரூம் போறதுனா மட்டும் எந்திரிச்சு பொலக்கடைக்கு போய்க்கிறணும் என்ன? ஏண்டி, இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா? நான் போய்க்கிறேன் வேண்டி. ஆமால. அப்புறம் உங்க யூனிஃபார்ம் சூட்கேஸ்ல அடைச்சு கொண்டு வந்ததுனால ரொம்ப சுருங்கி போயிருச்சு. அத நான் நல்லா அயன் பண்ணி வச்சிருக்கேன். சூவையும் பெல்ட்டையும் பலன்னு தொடச்சு வச்சிருக்கேன். காலையில நீங்க எந்திரிச்சு ஒரு குரல கொடுத்தா மட்டும் போதும், காப்பியோட ஓடியாந்துருவேன். ஏண்டி, இந்த வீட்ல நான் வாழ வந்திருக்கேன், விருந்தாடி வரல. இப்ப என்னத்துக்குடி என்ன இம்புட்டி விழுந்து விழுந்து கவனிக்குத? என்ன மாமா, என்ன இருந்தாலும் நீங்க என்ன... உட்காரு 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 சொல்லுத. பாரு, நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி காலம் பூரா ஒன்னாதான் இருக்க போறோம்.
நான் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. இப்ப என்னத்துக்கு இம்பிட்டு ஆடம்பரம்? என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுக்கு புதுசு தானே, அந்த வீடு மாதிரி வராதுல்ல. உங்க வீட்ல நீங்க எப்படி வசதியா சந்தோஷமா இருந்தீங்களோ அதுல பாதியாச்சும் நான் இங்க கவனிக்க வேணாமா மாமா? வேணாம்னு சொல்லுதேன். நான் என்ன பிறந்ததுல இருந்தே ஏசிலேயா பிறந்தேன்? இருந்தாலும் குறையில்லாம பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீ சாதாரணமா பாத்துக்கிறதுலயே எந்த குறையும் இல்லடி. எப்பவுமே என்ன குறையே இல்லாம தான் பாத்துக்கிடுத. நெசமாவா மாமா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்டி. இந்த பாரு, முதல்ல நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாமா. நான் பெரிய வீட்டு புள்ளதான், ஆனாலும் இந்த வீட்டுல வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். எங்க அப்பா விடு, ஊரே பேனைய பார்த்து ஆம்பளை இல்ல பொண்டாட்டி தாசன் அது இதுன்னு பேசுதாவ. எவன் நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி சொல்லுதான்னு சொல்லுங்க, நான் போய் அவன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துடுவேன். இருடி இருடி இருடி, அப்படி எத்தனை பேர் கூட போய் நீ சண்டை போடுவ?